திருப்பத்தூரில் காவல்துறையின் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சார்பில் திருப்பத்தூரில் உள்ள அனைத்து பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தில் போதை பழக்கங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், போதை வஸ்துக்கள் உபயோகித்து வாகனங்களை இயக்குவதால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் குடும்பத்தின் நிலைகள் குறித்தும், பாதிப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் நகர் காவல் சார்பு ஆய்வாளர் வீரபாண்டியன் போதை பழக்கங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்கள், பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகியோரிடையே விழிப்புணர்வு உரையாற்றினர். உடன் சார்பு ஆய்வாளர் தென்னவன், தலைமை காவலர் சேவகமூர்த்தி ஆகியோர் பொதுமக்களிடையே போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதனால குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படுறதுனால விழிப்புணர்வு கூட்டம் அரசு ஏற்பாடு பண்ணி பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் பொதுமக்களிடையும் விழிப்புணர்வு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது போதைக்கு அடிமையாகாம மெயினாக ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்ற ஓட்டுநர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அது அரசு கடுமையாக சட்ட ரீதியாக தடுக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையாக கூட விழிப்புணர்வு கூட்டம் நடத்த சொல்லியிருக்காங்க. இன்று போதைப் பொருள் விழிப்புணர்வு கூட்டம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதை சம்பந்தமாக விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்படுகிறது. போதை, கஞ்சா, அபினு, புகையிலை போன்ற குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால் குடும்பங்கள் உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுது. அதனால் தமிழக அரசு போதை சம்பந்தமாக மக்களிடம், பள்ளிகளிடம் விழிப்புணர்வு கூட்டம் நடத்த சொல்லியிருக்காங்க. போதையினால் ஆக்சிடென்ட் ஆகி பல வேகமாக வண்டி ஓட்டி போகிறாங்க. வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறதுனால ஏற்றவரவங்க ஒழுங்காக வந்தாலும் போதையினால போய் முட்டி அதனால விபத்தாக குடும்பம் நிறைய பாதிக்கப்படுது. அதனால எல்லா மக்களுக்கும் போதைக்கு இருக்க சொல்லுங்க. போதை சம்பந்தமாக பல அரசு சட்டங்கள் வகுக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.